ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷலாட்டு ஒரு பால் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 பொருள் ஊற போட்டிருக்கேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா சப்ஜா சீட் கொஞ்சம் தண்ணீரில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா சவ்வரிசி, இதை கொஞ்சம் தண்ணீரில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது பதாம் பிசின், இதில் ஒரு 2-3 பீஸ் எடுத்து தண்ணீரில் ஊற போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே ரெடியாகிட்டு இருக்குது. இதில் சவ்வரிசியை மட்டும் குக் பண்ணணும், அதனால் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி குக்கரில் போட்டிருக்கேன். சவ்வரிசியும் 2 விசில்லையே சூப்பராக குக் ஆயாச்சு. இதில் நம்ம கொஞ்சம் நார்மல் வாட்டராவது இல்லைன்னா ஐஸ் வாட்டராவது ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்ல குக்காக இருக்கணும். ஜவ்வரிசியை பார்க்கறதுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஜவ்வரிசியில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே இப்போ ரெடியாகிட்டு இருக்குது. இனி பால் காய்ச்சிடலாம். நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பாலில் நம்ம தண்ணீர் எதுவுமே ஊற்ற வேண்டாம், நல்ல திக்காட்டே இருக்கட்டும். பாலை ஊற்றுனதுமே கொஞ்ச நேரத்துலையே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா கீழே அடி பிடிக்கக்கூடாது, அதுக்காக வேண்டி. பால் கொதிக்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்ச நேரம் கூட கிடக்கட்டும், அப்போ இன்னும் கொஞ்சம் கூட நல்ல திக்காகும். இனி இந்த பால்லையே ஒரு 1/2 கப்பு போல் சீனி சேர்த்துக்கிடலாம். பால் கொதித்தது போதும். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் லைட்டாக ஒரு கலர் வரதுக்காக வேண்டி நான் பதாம் மிக்ஸில் இருந்து 1 ட்ராப் போல் ஊற்றிருக்கேன். அடுப்பில் இருந்து எடுத்தாச்சு. இனி நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துடலாம். இந்த பதாம் பிசின் ஊற வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன். பால் சூடாட்டி இருந்தாலும் இதெல்லாம் போடும்போது திரையெல்லாம் செய்யாது, அதனால் நம்ம போடலாம், பிரச்சனை இல்லை. இனி நெக்ஸ்ட்டு போட போகிறது சவ்வரிசி வேக வச்சு வச்சுருக்கதையும் நம்ம சேர்த்துடலாம். எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன நம்ம சேர்த்துக்கிடலாம். இதுலேயும் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுருந்த சப்ஜா சீடையும் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் சப்ஜா சீடும் சேர்த்தாச்சு. இதிலையே நீங்கள் இன்னும் நல்ல டேஸ்டியாக வரதுக்காக வேண்டி ஒரு 1/4 கப்பு மில்க் மேடும் சேர்க்கலாம். நான் மில்க் மேட் இதில் சேர்க்கலை. அதுக்கப்புறம் நான் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன், 3 கலரில் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே பொடி பொடியாக கட் பண்ணினா நட்ஸ் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நான் நட்ஸும் ஆட் பண்ணலை. ஆப்பிள், மேங்கோ இதெல்லாம் கூட நம்ம இதில் பொடி பொடியாக சேர்க்கலாம். இப்படி நம்ம இஃப்தாருக்கு குடிக்கும்போது நம்ம வயிறு நல்லா ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும். சில பேர் டிஃபன்லாம் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி ஜூஸை மட்டுமே குடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஜூஸ்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு கூடவே நான் அகரகரும் நான் சேர்த்துருக்கேன். அகரகரில் 3 கலர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். இந்த அகரகர் ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு பதில் எல்லாத்தையுமே நம்ம இதிலையே போட்டாச்சு. இனி சூப்பராக குடிச்சிட வேண்டியது தான். ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கக்கூடியவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிக்கிடுங்க. நான் ஃப்ரிட்ஜிலெலாம் இதை வைக்கலை. இனி கிளாஸில் ஊற்றிட வேண்டியது தான். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான பால் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.